அண்மை செய்தி சென்னை கடற்கரைகளில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் கழிவுகளை அகற்றும் பணி மும்முரமாக நடந்து வருகிறது. பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த கழிவுகள் அகற்றும் பணி குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சென்னை பட்டினப்பாக்கத்துல கடற்கரையில் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகளை அகற்றும் பணியானது தற்பொழுது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் சென்னை முழுவதும் விநாயகர் சிலை கரைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 4 கடற்கரைகள்ல இந்த கரைப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டது. அதன்படி பட்டணப்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு, திருவான்மியூர் ஆகிய 4 கடற்கரை பகுதிகளிலும் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. பல்வேறு பகுதியில் இருந்து நேற்று ஏராளமான விநாயகர் சிலைகள், கிட்டத்தட்ட ஒரு 1200க்கும் மேற்பட்ட ராட்சச பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் இந்த பட்டணப்பாக்கத்துல கரைக்கப்பட்டது. இந்த பட்டணப்பாக்கத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டது. இந்நிலையில நேற்றைய தினம் கரைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில இன்று காலை முதலே இந்த குப்பை கழிவுகள் அகற்றுவதற்கு பணியானது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் விநாயகர் சிலை கரைப்பதற்கு காரணமா இன்றைய தினம் நிறைய கழிவுகளானது இங்க கரையோரம் ஒதுங்கி இருக்கிறது. விநாயகர் சிலை, சிதலமுடைந்த விநாயகர் சிலைகள், மேலும் கரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கட்டைகள் மற்றும் இரும்பு உலோகங்கள் உள்ளிட்ட பல்வேறு குப்பை கழிவுகளானது இங்கே தேங்கும் சூழல் ஏற்பட்டிருந்தது. இதனை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டு டிவிஷனுக்கு 40 பேர் என்ற அடிப்படையில் இந்த பகுதியில் மட்டும் ஒரு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு முதலே இந்த தூய்மைப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க கரையோரமா இருக்கக்கூடிய பெரிய ராட்சச விநாயகர் சிலைகள் மற்றும் இரும்பு உலோகங்கள், கட்டைகள்லாம் ஜேசிபி உதவியுடன் இந்த குப்பைகளை அகற்றும் பணியானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. மேற்கொண்டு இன்று மதியத்திற்குள் அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கொண்டு இந்த பாதுகாப்பு பணிக்காக போடப்பட்ட இந்த பாதுகாப்பு கோபுரங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கட்டைகளும் அகற்றும் பணியானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்று அதிகாலை முதலே துப்புரவு பணியாளர்கள் இந்த குப்பை கழிவுகள் அகற்றும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.